Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து புரியும். ஏன்னா காஸ்ட் டிஃப்ரென்ஸை வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த டைல்ஸோட சைஸ் எல்லாமே வந்து க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல் நெக்ஸ்ட்டு 1x1 வந்து ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பாத்ரூமில் வந்து 1x1 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பதிலாக 2x2 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா அதில் இருக்கிற கிரைன்ஸோட அந்த கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக இதில் 1x1 வந்து போடுற மாதிரி இருக்குது. கிளைண்ட் வந்து அப்படி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஓவராலாக காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். லெஃப்ட் சைடு வந்து வாஷ் பேஷன் வந்துடும், ரைட் சைடு வந்து க்ளாசெட் வர்ற ஏரியா வந்துடும். இதில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹால், அந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரெண்டு சைடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த சைடு ஒரு டோர் இருக்கும், நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு டோர் இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சைடும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இங்கே வந்து பூஜை யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே வந்து பிளான் பண்ணதுனால ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரான உடனே வந்து இப்படி இருக்கும் ஃப்ளோர் டைல்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த டைல்ஸோட கலர் வந்து பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து ஆஃப் ஒயிட், பியூர் ஒயிட் வந்து கிடையாது. இது ஆஃப் ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர் கிரைன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கே கரெக்டாக வந்து மேட்சிங்காக வந்து போட்டிருக்காங்க. இதுலேயே 2x2 கூட இருக்குது. பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த டிசைனோட அந்த கிரைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது பிடிச்சதுனால இது வந்து அப்படியே வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன், ஒன்று நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் வந்து காமிச்சிடுறேன். ஃப்ளோர் வந்து லாங் வியூவில் வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். இதுவும் அதே தான், ஒரு 3mm ஸ்பேசர் வச்சு போட்டிருக்கோம். இதில் கிரேட்டிங் வாட்டம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ரெண்டு சைடுமே வந்து வாட்டர் ஸ்லோப் வந்து இந்த சைடு இருக்கும். இந்த சைடு வந்து க்ளாசெட் ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா வந்து இந்த சைடு வந்துடும் ரைட் சைடில். ஷவர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதோடய ஃபிட்டிங்ஸ். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் அதோடய ஃபிட்டிங்ஸ். அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பாத்ரூம்குள்ளேயே வைக்கிற மாதிரி இதில் வால் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வாட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வாட்டர் ஆஃப் பண்ணி ஆனும் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் 2x4. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை க்ளாஸி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நானே தெரிகிறேன் பாருங்களேன், இன்னும் வந்து ரியலாக இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெரியுது. பட் ஏன்னா ரியலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹை க்ளாஸி இருக்கும். பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி வந்து ஹை க்ளாஸி டைல்ஸ் வந்து போடும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், டைல்ஸோட ஜாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து டைல்ஸ் வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டைல் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு டைலுக்கு வந்து உங்களுக்கு டச் ஆகாததுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேக்கப்புக்கு வந்து டைல்ஸ் வந்து வச்சுக்கணும். இப்போ ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் ஆனால் திருப்பி மாற்றுற மாதிரி. ஏன்னா இதுவே வந்து ஒரு 5 years கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஸ்டாப் ஆகி புது மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். எக்ஸ்ட்ரா பண்ணும்போதே வந்து ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போல்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. அதனால் வந்து சில பாத்ரூம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பேட்சாக வந்து போட்டிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸஸாக வந்து ஒரு டைல்ஸ் 2 டைல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இதில் 2x4 வந்து பார்த்திங்கன்னா 7 feet ஹைட் வந்து ஒட்டியிருக்கும். இன்னும் சீலிங் ஹைட் வந்து ஒட்டணும் அப்படின்னா இன்னும் பெட்டர் ஃபீல்ன்றது வந்து இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா பாத்ரூம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாங் வியூலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டைல்ஸ் சென்டர் வந்து இருக்கிறதுனால ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 7 feet இருக்கிறதுனால இது வந்து பேசிக் ஸ்டாண்டர்டு. 7 feet கீழே வந்து யாருமே போட மாட்டாங்க.
நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து போனோம்னா 7 feet, அப்படி இல்லைன்னா சீலிங் ஹைட் 8 feet, அதுக்கப்புறம் 6 feet அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அந்த அளவுக்கு 7 feet தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைல்ஸ் வந்து போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டைல்ஸ் வந்து போட்டிருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet. ஒரு டைல்ஸ் வந்து 2 feet வரும். அதுவே வந்து நீங்கள் 3 டைல்ஸ் வந்து அப்படியே ரெண்டாக கன்வெர்ட் பண்ணால் 6 feet வரும். கீழே வந்து 1 feet வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுவே டைல்ஸ் வந்து நீங்கள் மேலே வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா மேலே வந்து போடக்கூடாது. எப்போவுமே வந்து ஜாயிண்ட் பீஸ்ன்றது வந்து ஸ்மால் பீஸ் வந்து கீழே தான் போடணும். இன்னொன்று என்னென்னா, நான் இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அதோட டைல்ஸ் வியூன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2x4க்கு மேலே கூட டைல்ஸ் பெரிய சைஸ்லாம் இருக்குது. பட் என்னென்னா இதெல்லாம் வேஸ்டேஜ் அதிகமாக வரும். பட் என்னென்னா இந்த பாத்ரூமுக்கே நாங்கள் வந்து 30 square feet வந்து வேஸ்டேஜ் வந்துருக்கு. ஏன்னா ஒரு டைல்ஸ் வந்து உடையலாம், கட்டிங் வந்து பண்ணும்போது சிப்பாகலாம், நிறையா வந்து இதில் இருக்குது. அதனால் 2x4ல் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா பட்ஜெட் வைஸ் வந்து அதிகமாக ஆகிடும். அதே மாதிரி வந்து இந்த டைல்ஸோட இந்த க்ளாஸிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே குவாலிட்டி அன்றது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். நீங்கள் ப்ரைஸ் கொடுக்குற பொறுத்து தான் வந்து இந்த டைல்ஸோட குவாலிட்டி, சிங்கிள் சார்ஜ், டபுள் சார்ஜ், அந்த டைல்ஸோட திக்னஸ், அந்த டைல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதோட டைல்ஸ் க்ரௌட்டிங் வந்து ஆக்சுவலாக எந்த கலர் தான் வந்து நாங்கள் இதில் போட போகிறோம். அப்போது அதனால வந்து ஃப்ளோருக்கும் அதே தான் வரும் ஃபுல்லாகவே. இதோட வாஷ் பேஷனோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வாஷ் பேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எல் கார்னரு இல்லைன்னா சென்டரில் வாஷ் பேஷன் இல்லாத அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து வாஷ் பேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து வாஷ் பேஷன் வந்துடும். பேக் சைடில் வந்து டேப், பில்லர் காக் போட்டுருவோம். அதில் அதோட கீழே அவுட்லைன்ன்றது வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும். மேலே வந்து மிரர் லைட். 2x4ல் வந்து பட்ஜெட் வைஸ் வந்து அதிகமாக ஆகிடும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஜாயிண்ட்ஸ் வந்து மெயினாக கம்மியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது சீப்பேஜ் ஆனாலும் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பேசர் வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இதில் வந்து நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து க்ரௌட்டிங் வந்து ஒயிட் கலர் வந்து போடாதீங்க. இப்போ நான் இதுவே வந்து கீழே டார்க் ப்ரௌன் வந்து போட்டிருக்கேன் ஃப்ளோர் டைல்ஸ். இதுலேயே வந்து ஆப்போசிட் கலர் வந்து பிளாக் இல்லைன்னா ரெட் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாகிடும். இதுலேயே வந்து நான் ஒயிட் கலர், இதில் ஒயிட் கலர் வருது அப்படின்றதுக்காக ஆஃப் ஒயிட், இது ஆஃப் ஒயிட்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து டல்லாகிடும். திருப்பி வந்து அது அழுக்காகும்போது ஒரு மாதிரியாக தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் டார்க் க்ரௌட்டிங் வந்து போட்டுக்கோங்க பாத்ரூமுக்கு மட்டும். ஃப்ளோரில் போட்டாலும் இப்போ இதுலேயும் நாங்கள் ஸ்பேசர் ஜாயிண்ட்லாம் வந்து போடுறோம். ஃப்ளோரில் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் என்ன லைட் கலரோட டார்க் கலர்ன்றது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனால பெட்டராக இருக்கும். நான் ஓவராலாக வந்து எப்படி இருக்கேன்ட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நாங்கள் இன்னும் க்ரௌட்டிங் பண்ணலை. க்ரௌட்டிங் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஜாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது வந்து தெரியும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோரிங் வந்து இன்றைக்கி தான் வந்து முடித்தாங்க. இந்த எல் கார்னர்லாம் வரும்போதெல்லாம் வந்து 45 டிகிரிலாம் நீங்கள் மகரம் கூட அடித்து போட்டுக்கலாம். நீங்கள் பீடிங் கூட பண்ணிக்கலாம். மகரம் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் பீடிங்லாம் வந்து போட்டிங்கன்னா அது ஜஸ்ட் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்எஸ் கார்னர்லாம் பீடிங் வரும். எஸ்எஸ் கார்னர்லாம் பீடிங்லாம் கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா எஸ்எஸ் கார்னர் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர்லேருந்து ஒரு 3 feet வரைக்கும் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அதில் ஏதாவது வந்து கெமிக்கல்ஸ், லிக்விட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகிடும். செவன் ஃபீட் ஓட்டும்போது உங்களுக்கு இந்த ஹைட்டு வரும். அப்படிலாம் லிண்டல், அதுக்கப்புறம் ஜன்னலோட டாப் ஹைட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 7 feet வந்து நம்ம போட்டாலே லாஃப்ட் இருக்கும். லாஃப்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதில் ஓவராலாக வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுறதுனால
முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலான்றது வந்து ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால தான் அந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், காஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து அமௌண்ட் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து 2024 வந்து நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இதுவே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த பட்ஜெட் வந்து சொன்னீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் பட்ஜெட்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கும் இதுக்கும் மாறும். அதே மாதிரி குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த டைல்ஸோட சைஸ் டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2x1 டைல்ஸ் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் டைல் வந்து 1x1 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து நம்ம டார்க் வந்து டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பிளாக்ல வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து வால் 2x4 வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2x1 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு போட்டிருக்கோம். அதில் வந்து வித்தவுட் ஸ்பேசர் வச்சு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த டைல்ஸோட கான்செப்டேன்றது வந்து வேறு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இதுவும் குவாலிட்டி வைஸும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்பேசர் ஜாயிண்ட்டோட லுக் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். அதோட டைல்ஸ் ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.